சரி, இங்க வட்டி வீதம் நல்லா குறைச்சு கொண்டு போயினோம் என்று சொன்னா மோர்கேஜ் ரேட் என்ன ஆகும், வீடுகளுக்கான விலை என்ன ஆகும்? இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா வட்டி வீதத்தை நல்லா ஒரு வீதத்துக்கு கீழையும் 5% இது இருந்திருக்குது, கோவிட்ல இருந்திருக்குது. இந்த சார்ட்டுல சைட்ல போடுறேன்னு பாத்துக்கொள்ளுங்க. இப்ப வீடுகளை வாங்க தயாரா இருக்கிற ஆட்களுக்கு அல்லது ரீமோர்கேஜுக்காக காத்திருக்கிற ஆட்களுக்கு இடையில இருக்கிற ஒரு மில்லியன் கணக்கான கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த வட்டி வீத குறைப்பு எது வரைக்கும் போகும் என்றதுதான். வணக்கம் மக்களே, நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன். மீண்டும் ஒரு காணொலியில சந்திப்போம். இன்று 8ஆம் தேதி மே மாதம் 2025. எதிர்பார்த்தது போலவே சற்று முன்னர் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வட்டி வீதத்தை 0.25 வீதத்தால குறைத்துள்ளது. போன முடிவின்படி 4.5% இருந்த பேஸ் ரேட் மத்திய வங்கி பேங்க் ஆஃப் இங்கிலாந்துடைய வட்டி வீதம் இன்றைய மீட்டிங்குக்கு பிறகு 4.25 குறைத்துள்ளது. இது எதிர்பார்க்கப்பட்டதுதான். ஏனென்று சொன்னா அமெரிக்காவில் ரிசெஷன் வரப்போது என்று சொல்லப்பட்டு வருது. டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த டெரிஃப் கொள்கையால ஜிடிபி அமெரிக்காவில் குறைஞ்சு அதனூடாக ரிசெஷன் வரும். இது உலகளாவிய ரீதியில ஒரு பொருளாதார மந்தத்தை உருவாக்கும் என சொல்லப்பட்டு வருது. இதன் காரணமாக மத்திய வங்கிகள் தங்களுடைய பேஸ் ரேட்டை, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. இதை எதிர்பார்த்து தான் ஏற்கனவே ஹை ஸ்ட்ரீட் பேங்க், முக்கியமான வங்கிகள் எல்லாம் மோர்கேஜுக்கான ரேட்டை 4% ஏற்கனவே கொண்டு வந்துட்டினோம். இப்ப வீடுகளை வாங்க தயாரா இருக்கிற ஆட்களுக்கு அல்லது ரீமோர்கேஜுக்காக காத்திருக்கிற ஆட்களுக்கு இடையில இருக்கிற ஒரு மில்லியன் கணக்கான கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த வட்டி வீத குறைப்பு எது வரைக்கும் போகும் என்றதுதான். ஏனென்றா கடந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா யூகேல வட்டி வீதம் எல்லாம் 0 கிட்ட போயிருக்குது. 0.25 வரைக்கும் இருந்திருக்குது. அமெரிக்காவில் 1% வரைக்கும் போயிருக்குது. அப்ப இப்படி குறைச்சு கொண்டு வரையினம் இது எந்த அளவு வரைக்கும் போகும் என்றதுதான் சரியான ஒரு மில்லியன் கணக்கான கேள்வியா இருக்கு. ஆனா இந்த கேள்விக்கான பதில சொல்றது மிகவும் கடினமான ஒரு விடயமா இருக்கு. இருந்தாலும் கடந்த காலத்துல இந்த வட்டி வீத குறைப்புகள் எந்த அளவு வரைக்கும் போயிருக்குது, என்ன சந்தர்ப்பத்துல இந்த மத்திய வங்கிகள், அமெரிக்காவினுடைய ஃபெடரல் ரிசர்வ் பேங்கா இருக்கலாம் அல்லது யூகேனுடைய பேங்க் ஆஃப் இங்கிலாண்டா இருக்கலாம், என்னென்ன சந்தர்ப்பத்துல இப்படி வட்டி வீதத்தை குறைச்சி கொண்டு போயிருக்கணும், என்ன காரணம் என்கின்ற இந்த கடந்த கால வரலாற ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த காணொலியில அந்த விடயத்தை தான் பார்க்க போறோம். கடந்த காலத்துல என்ன மாதிரி வட்டி வீதங்கள் குறைக்கப்பட்டது, என்ன சந்தர்ப்பத்துல குறைக்கப்பட்டது, இதுக்கான காரணங்கள் என்னன்றதை இந்த காணொலியில பார்ப்போம். இந்த டேட்டாவை அனலைஸ் பண்றதுக்கு யூகே டேட்டாவை மேக்சிமம் கூட ஆண்டுகளுக்கு எடுக்கிறதுக்கு முயற்சி செய்தனா என்னால எடுக்க முடியாம போயிடுச்சு. ஆனா அமெரிக்காவின் டேட்டாவில் எடுக்கக்கூடிய இருக்கு. அமெரிக்காவின் டேட்டாவை நாங்க அனலைஸ் பண்ணினாலே யூகேல என்ன நடக்கும்ன்றதை தெரிஞ்சு கொள்ளலாம். அண்ணர் என்ன செய்யறாருன்னு சொன்னா அதன் வழியே தம்பியும் செய்வார். அதனால நாங்க அமெரிக்கா டேட்டாவை தான் நான் இங்க கம்பேர் பண்ணி பார்க்க போறேன். இந்த காணொலிக்குள்ள போறதுக்கு முதல்ல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா லண்டன் தமிழ் மகன் என்ற இந்த யூடியூப் சேனலை ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கோ. இந்த காணொலி உங்களுக்கு பார்த்து முடிய பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர் உறவினர்களுக்கு அனுப்பி வைங்கோ. அதே நேரத்துல லைக் பண்ணி விடுங்கோ. உங்களுடைய நோட்டிபிகேஷன் பெல்ல ஒன் பண்ணி விடுங்க. அப்பதான் நான் போடுகின்ற காணொலிகள் உங்களுக்கு உடனுடனே வரும். இப்ப காணொலிக்குள்ள போவோம். 2 சந்தர்ப்பத்துல கடந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள 2 சந்தர்ப்பத்துல இந்த வட்டி வீதங்கள் நல்லா கீழவே போயிருக்குது, 0 கிட்ட போயிருக்குது. ஒன்று 2009ஆம் ஆண்டு, அதாவது 2007 தொடக்கம் 2009, 10 அந்த கால பகுதியில நடந்த இந்த நிதி நெருக்கடி, பைனான்சியல் கிரைசிஸ், கிரெடிட் கிரன்ச் நடந்தது. அந்த கால பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா வட்டி வீதம் நல்லா கீழே போயிருக்குது. 2வது சந்தர்ப்பம் 2020 போயிருக்குது. அதுக்கு காரணம் COVID-19 காலப்பகுதியில வட்டி வீதம் நல்லா கீழே போயிருக்குது. இந்த 2 சந்தர்ப்பத்திலையுமே வட்டி வீதம் நல்லா கீழே போயிருக்கு. 2 சந்தர்ப்பத்திலையும் வட்டி வீதத்தை அரசாங்கம், கவர்மெண்ட் பேங்க் வந்து இறக்கி கொண்டு போனதுக்கான மிக முக்கியமான காரணம் 2 நேரத்திலையுமே ரிசெஷன் வந்திருக்குது. அதாவது பொருளாதார மந்த நிலை வந்திருக்கு. பொருளாதார மந்த நிலை என்றா தொடர்ச்சியா 2 காலாண்டுக்கு உள்நாட்டு உற்பத்தி தொடர்ச்சியாக வீழ்ச்சி அடைந்து கொண்டு போகுமா இருந்தால் அதை தான் பொருளாதார மந்த நிலை, எக்கனாமிக் ரிசெஷன் என்று வரையறுக்கப்படுது. நாங்க ரிசெஷன்ல இருக்கிறோம், பொருளாதார மந்த நிலையில இருக்கிறோமா என்றதை அந்த பொருளாதார மந்த நிலை நடக்கும் போது எங்களால உணர, அதாவது கணிப்பிட முடியாது. ஏன்னு சொன்னா ஒவ்வொரு காலாண்டும் முடியத்தான் அந்த டேட்டாக்கள் வந்து வரும்.
அதை வச்சு கணிப்பிட்டு தான் சொல்லுவினோம், ஓ இந்த காலாண்டுல எங்களுக்கு நாங்க ரிசெஷன்ல இருந்திருக்கிறோம்ன்றதை ப்ரூவ் பண்ணுவினோம். ஆனா எங்களுக்கு நாங்க உணர முடியும், எப்படி நாங்க ஒரு பொருளாதார மந்த நிலையில இருக்கிறோம் என்றதை எப்படி உணர முடியும்னு சொன்னா, பாத்தீங்கன்னு சொன்னா உதாரணத்துக்கு ரெஸ்டாரண்ட் எல்லாம் கொஞ்சம் காலியா இருக்கும், சினிமாக்களுக்கு ஆக்கள் போறது குறைவா இருக்கும், பப்புல போய் தண்ணி அடிக்கிறதெல்லாம் குறைவா இருக்கும், கடையில பாத்தீங்கன்னு சொன்னா சீப்பான பொருட்களை வாங்க தொடங்குவீனம். இப்போ ஓப் லைசன்ஸ் சொன்னா ஓப் லைசன்ஸ் வச்சுக்கிறார்களுக்கு தெரியும் சேல்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், சீப்பான பியர்களை பிஸ்கிகளை வாங்கி கொண்டு போவாங்க. அதே நேரத்தில் உடுப்புகளை கூட பிராண்டடா வாங்காமல் சீப்பான உடுப்புகளை வாங்கி கொண்டு இருப்பினோம். அப்படி நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம் பொருட்களின் விலைகள் வந்து கூடுதலா இருக்கும். அந்த நேரத்தில் நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம், அப்ப நாங்க பொருளாதார மந்தநிலையில இருக்கிறோம். அப்ப அந்த காலப்பகுதியில என்ன நடக்கும்னு சொன்னா உள்நாட்டு உற்பத்தி ஒன்று குறைஞ்சு கொண்டு போகும். அதே நேரத்துல வேலை இல்லாமல் நிறைய பேர் தவிப்பினம், வேலையின்மை வீதம் கூடிக்கொண்டே போகும். இதுகள் மற்றது வேற இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் வந்து அதிகரித்து கொண்டு போகும். இந்த மூன்றும் நடக்கின்ற காலப்பகுதிதான் இந்த பொருளாதார மந்த நிலை இருக்கும். இந்த பொருளாதார மந்த நிலை ரிசெஷன் வரப்போகுதுன்றதை முன்கூட்டியே இந்த கவர்மெண்ட் எக்கனாமிஸ்ட் பேங்க் எல்லாம் வந்து கணிப்பிட்டு என்ன செய்வினோம்னு சொன்னா வட்டி வீதத்தை குறைச்சி கொண்டு போய் கொண்டிருப்பினோம். பொருளாதார மந்த நிலை வரப்போது இப்படியான சமிக்கைகள் எல்லாம் தெரிஞ்சோடனே குறைக்கத்தனை கொண்டு விரைவினோம். இப்ப என்ன சொல்லப்படுது, அமெரிக்காவில் ரிசெஷன் வரப்போது, டொனால்ட் ட்ரம்ப் டேரிஃபால வரப்போது, அங்க வந்தா உலகம் முழுக்க வரும், ஸோ அப்படி என்று சொல்லப்பட்டு வருது. இதனால வட்டி வீதங்களை குறைச்சி கொண்டு போவினோம். ஏன் வட்டி வீதத்தை குறைச்சி கொண்டு போனாதான் பொருளாதார நடவடிக்கைகளை கூட்டலாம், எக்கனமியை வந்து பூஸ்ட் பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா வட்டி வீதத்தை நல்லா ஒரு வீதத்துக்கு கீழையும் 5% இது இருந்திருக்குது, கோவிட்ல இருந்திருக்குது. இந்த சார்ட்டுல நான் சைட்ல போடுறேன்னு பாத்துக்கொள்ளுங்க. கோவிட் காலப்பகுதியில இருந்திருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த 2007 2009 அந்த காலப்பகுதியில எக்கனாமிக் கிரைசிஸ் வந்த காலப்பகுதியிலாம் மேல பொட்டத்துக்கே போய் கனகாலமாவே இருந்திருக்குது. அந்த அப்படி கொண்டு போய் வச்சிருப்பினோம். அப்படி வச்சிருந்தா தான் வங்கியில போய் கடன் படுறாக்கள் கடன் பட்டு அதை கொண்டு போய் முதலீடு செய்து எக்கனாமிக் நடவடிக்கைகள்ல ஈடுபடுவினம். காசுகளை சேமிச்சு வச்சிருக்கிறார்கள் மேலதிகமான கடன்களை பெற்று வேற வேற வியாபாரங்களை செய்வினோம். அப்ப சேமிப்புல இருக்கிற காசு எல்லாமே வெளியில வரும். வெளியில வந்தா புதுசாக எக்கனமி வந்து பூஸ்ட் பண்ணலாம். இதனால நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதனூடாக இந்த ரிசெஷன்ல இருந்து ஜிடிபிய உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிச்சு எக்கனமியை வந்து நாங்க மேல கொண்டு வரலாம் என்றதுக்காகத்தான் இந்த வட்டி வீதத்தை வச்சு நல்லா கீழே வச்சு கொண்டு இருப்பினோம். இப்படித்தான் இந்த 2009 நடந்திருக்குது, 2000 ஆண்டு கோவிட் கால பகுதியிலே நடந்திருக்கு. அப்ப இனி இந்த ரிசெஷன் எங்களுக்கு வருமாக இருந்தா என்னும் ஒரு 3 மாதத்திலேயோ இல்ல 6 மாதத்திலேயோ நாங்க ரிசெஷனுக்குள்ள போகமாக இருந்தால் இந்த வட்டி வீதங்களும் நல்லாவே குறைஞ்சு கொண்டே போகும். ஆனா பொதுவாக பாத்தீங்கன்னு சொன்னா பணவீக்கம் விலைகள் அதிகரிச்சு கொண்டு போகும்போது வட்டி வீதத்தை நிச்சயமாக அதிகரிச்சு கொண்டே போவினோம். இப்ப ரிசெஷன் கால பகுதியிலையும் பொருட்களுக்கான விலைகள் அதிகரிச்சு கொண்டுதான் போக போகுது. ஆனா அதுக்காண்டி வட்டி வீதத்தை அதிகரிக்க மாட்டினோம். ஏன்னு சொன்னா விலைவாசி அதிகரிக்கிறதுன்றதை விட பொருளாதாரத்தை காப்பாற்றணும்ன்றதுதான் இங்க முக்கியமான ஒரு குறிக்கோளா இருக்கும். அதனால வட்டி வீதத்தை மேலும் மேலும் குறைச்சு கொண்டே போவினோம். நாங்க ரிசெஷனுக்குள்ள போவோம் என்று சொன்னால் பொருளாதார மந்த காலப்பகுதியில பணவீக்கம் பொருட்களுக்கான விலைகள் அதிகரிச்சாலும் எங்களுக்கு செலவு செய்வதற்கான காசு கையில இருக்காது. அதனால நாங்க ஆட்டோமேட்டிக்கா செலவு செய்ய மாட்டோம். அதனால பணவீக்கத்தை அது ஆட்டோமேட்டிக்காகவே எக்கனமி பொருளாதாரம் வந்து சமநிலைப்படுத்தி கொண்டிருக்கும். ஆனா பொருளாதாரத்தை மேல பூஸ்ட் பண்ணி கொண்டு வரணும்னு சொன்னா வட்டி வீதத்தை நல்லா குறைச்சி கொண்டுதான் போக வேண்டி இருக்கும். அந்த நடவடிக்கைகளை செய்வினோம். இது 2 தரம் முந்தி நடந்திருக்கு. இப்படித்தான் இந்த பொருளாதாரத்தை பேலன்ஸ் பண்றதுக்காக இந்த வட்டி வீதத்தை நல்லா குறைச்சி கொண்டு போவினோம். தேவை ஏற்படும் போது நல்லா ஏற்றி கொண்டு வருவினோம். சரி, இந்த வட்டி வீதம் நல்லா குறைச்சி கொண்டு போயினோம் என்று சொன்னா மோர்கேஜ் ரேட் என்ன ஆகும், வீடுகளுக்கான விலை என்ன ஆகும் என்றதை பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வட்டி வீதம் எவ்வளவு இருக்குது, 4.25. ஆனா மோர்கேஜ் ரேட் வந்து கீழே போயிட்டுது. ஏன் கீழே போயிட்டுதுன்னு சொன்னா அவ கெஸ் பண்ணினோம் எப்படி இன்னுமே வட்டி வீதம் வந்து குறையலாம் என்றதுக்காண்டி கெஸ் பண்ணித்தான் ஏர்லியாவே போட்டி ஒரு பேங்குக்கு முறையில போட்டித்தன்மையால இப்ப குறைச்சி கொண்டு போயினோம். அப்ப பேஸ் ரேட்டை விட இப்ப மோர்கேஜ் ரேட் நல்லா குறைஞ்சிட்டுது. அப்ப பேஸ் ரேட் பழைய மாதிரி 0.25க்கு போனா அப்ப மோர்கேஜ் ரேட் அதை விட கீழே போகுமாண்டா
இல்ல, அது நடக்கல. கடந்த கால டேட்டாவை பார்த்தீங்கன்னு சொன்னா பெடரல் ரிசர்வ் வந்து நல்லா குறைச்சி கொண்டு போயிருக்குது. ஆனா பேஸ் ரேட்டை விட மோர்கேஜ் ரேட் கூடுதலாக தான் இருந்திருக்கு. என்னன்னு சொன்னா பேங்குமே வந்து பிசினஸ் தான் செய்யுது, அதனால கூடுதலாக தான் இருக்கு. அப்ப அதனால நாங்க வட்டி வீதம் நல்லா குறையுதுன்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு கீழே மோர்கேஜ் ரேட் போகுமாண்டா இல்ல, இப்ப இருக்குது. அதுக்கு காரணம் இன்னும் குறையும்ன்றதுக்காண்டி அவங்க குறைச்சிருக்கிறாங்களே தவிர, அப்படி ஒரு எதிர்கூர்ல குறைச்சிருக்கிறாங்களே தவிர பேஸ் ரேட் நல்லா கீழே இருக்கும்போது இதே நிலைமை அப்பவும் இருக்குமென்றது இல்ல. இதுக்கான டேட்டா, பழைய டேட்டாவை நான் சைட்ல காட்டுறோம், பார்க்கவே தெரியுது. சரி, மோர்கேஜ் ரேட்டும் வந்து குறையும், பொதுவாகவே குறையும் போது வீடுகளுக்கான விலை என்ன செய்யும்? எல்லாருமே வீடை வாங்க தொடங்கிவிடும். ஆனா நாங்க ரிசெஷன்ல இருக்கிறோம், பொருளாதார மந்தநிலையில இருக்கிறோம். எல்லார்ட்டையும் காசு இருக்குமா வீடு வாங்க? இல்ல. சேமிச்சு வச்சிருக்கிறவன் தான் அந்த வீடை வாங்குவான். அதனால ரிசெஷன் டைம்ல கவர்மெண்ட் வந்து பேஸ் ரேட்டை நல்லா கீழே வச்சிருந்தாலும், அதுக்கேற்ற மாதிரி மோர்கேஜ் ரேட் கீழே குறைஞ்சிருந்தாலும் அந்த வீடுகளுக்கான விலை அதிகரிக்கல என்றதை இந்த கடந்த கால டேட்டாவை வச்சு பார்க்கக்கூடிய இருக்கு. வீடுகளுக்கான விலை எப்ப பூம் ஆகும் என்று சொன்னா, நல்ல எக்கனமி வந்து சூப்பரா இருக்கீங்க, நல்ல பொருளாதார வளர்ச்சியில இருக்கீங்க தான் வீடுகளுக்கான விலை பயங்கரமா பூம் ஆகி கொண்டு போகும். அந்த நேரத்துல இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே கணக்கு இருக்காது. ஏன்னு சொன்னா அப்ப அவங்க இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்துறதுக்காகத்தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டிருப்பினோம். எக்கனமி வந்து நல்ல பூமா வளர்ச்சியில் இருக்கல பொருட்களுக்கான இன்ஃப்ளேஷன் வந்து விலை வந்து பெருசா இருக்காது. அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே வந்து சூப்பரா இருக்கும். அந்த நேரத்துல தான் வீடுகளுக்கான விலை பயங்கரமா பூம் ஆகும், எக்கனமி சூப்பரா இருக்கீங்க. ஆனா ரிசெஷன்ல வீடுகளுக்கான விலை பயங்கரமா அதிகரிச்சுதான் இல்ல. என்னன்னு சொன்னா மோர்கேஜ் ரேட் குறைஞ்சிட்டு அதனால வீடுகளுக்கான விலை கூடும் என்றதை பார்க்கக்கூடிய இல்ல பழைய டேட்டா பார்க்கும்போது. இந்த விடையை தான் இன்றைய காணொலியில சொல்ல வந்தான். இதுவரைக்கும் நீங்க லண்டன் தமிழ் மகன் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுடைய நண்பர் உறவினர்களுக்கும் அனுப்பி வையுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் லண்டன் தமிழ் மகன்.